சிரிச்சுக்கோங்க, சிரிக்கதான் செய்யணும் நம்ம. அப்புறம் என்ன பண்றது? நான் நல்லா இருக்கணும்னா நான் வெளியே போகணும். பொய்யான இடத்துல இருக்கணும்னா நான் கிளம்புறேன். சார் நான் கிளம்புறேன். கிளம்புறியா? உங்க இடத்து பக்கத்துல ஒரு கதவு இருக்கு, நீங்க போகலாம். நீ ஊருக்கு கிளம்புன்னு. தம்ப்நெயிலை பார்த்து ஷாக் ஆனீங்களா இல்லையா? அந்த மாதிரி ஒரு விஷயம் தாங்க நேற்று நடந்துச்சு. பிக் பாஸ் சீசன் 9 Day 5 நடந்த விஷயத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, நம்ம பிக் பாஸ் நந்தினி அவங்க வந்து வெளியேறினாங்க, வாக் அவுட் பண்ணிட்டாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் வந்து பிக் பாஸ் வந்து டாஸ்க் கொடுத்தாங்க, கேப்டன்சி டாஸ்க்கு. ஸோ அந்த கேப்டன்சி டாஸ்கில் வின் பண்ணது வந்து நம்ம துஷார். ஸோ அவர் தான் இந்த வாரம் வீட்டு தலைவர். ஸோ எப்போவும் போல் அப்படியே போயிட்டு இருந்துச்சுங்க. சடனாக எந்த கிளிப்பிங்கும் இல்லாத, நான் எபிசோடை வந்து ஃபுல்லாக பார்த்தேன். ஸோ எந்த கிளிப்பிங்கும் இல்லாத ஒரு பர்சன் வந்து கத்த ஆரம்பித்தாங்க. அது யாருன்னா நம்ம நந்தினி. ஸ்கேன் பண்ணி இது 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 ஸ்கேன் பண்ணி போடுங்க. நீங்க எல்லாரும் என்ன சேவ் பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா நான் இன் ஃப்ரண்ட் ஆஃப் விஜய் சேதுபதி சொல்லிட்டு நான் கிளம்புறேன், அவ்வளவுதான். அவங்க வந்து போன எபிசோட்ல ஆல்ரெடி ஒரு எமோஷனல் பிரேக் டவுன் ஆகி, அதுக்கப்புறம் ரொம்ப எமோஷனல் ஆகி கத்த ஆரம்பிச்சு, அந்த எபிசோட் ஃபுல்லாகவே ஒரு அழகாட்சி காட்சியாகவே இருந்துச்சு. ஸோ நேற்று நடந்த எபிசோட் பார்த்திங்கன்னா சடனாக யாரோ ஒருத்தர் கத்துற சவுண்டுங்க. ஸோ எல்லோரும் வந்து ஓடி வந்து பார்த்தா அது நந்தினி. அவங்க வந்து ஏனோ தானோ ஏதோ வந்து சொல்லிவிட்டு, நான் இந்த பிக் பாஸ் வீட்டில் இருக்க மாட்டேன், என் அன்பு உண்மையான அன்பு, யாரும் வந்து எல்லோரும் ஃபேக்காக இருக்காங்க, எல்லாம் கண்டென்ட்னு அழிகிறாங்க, இங்கே பிரச்சனை வருமா அங்கே பிரச்சனை வருமானு எல்லாரும் வந்து கழுகு மாதிரி காத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி ஏதோ காய்ச்சி பூச்சின்னு கத்துறாங்க. ஸோ கண்டெஸ்டண்ட்டுக்கு வந்து ஒரு ஐடியாவே இல்லை என்னடா ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அவங்க வந்து ரொம்ப எமோஷ்னலாக வந்து டவுன் ஆகிட்டு இருக்காங்க. ப்ராப்ளி அவங்களுக்கு வந்து சைக்காலஜிக்கலாக பாதிப்பு ஏதாச்சும் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா ஒரு கண்டினியூஸாக ஸ்டார்டிங் வந்ததுலேருந்தே அவங்க வந்து ரொம்ப எமோஷ்னலாக பிரேக் டவுன் ஆகிடுறாங்க, எப்போ பார்த்தாலும் அழுந்துடுறாங்க. ஸோ லாஸ்ட் டைம் வந்து எஃப்ஜே ஏதோ மார்க் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்கோசரம் வந்து அவங்க வந்து கதறி அழுதுருந்தாங்க. Day 4 நடந்த விஷயம் அது. நம்ம இந்த பிக் பாஸ் சீசன் 9 கண்டஸ்டன்ஸை வந்து கரெக்டாக ரிவ்யூ பண்ணி அவங்க வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டாக இருக்குது. இந்த கண்டஸ்டன்ஸே கொஞ்சம் ஏண்டா இவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற மாதிரி தான் இருக்குது. ப்ராப்பராக வந்து இவங்க வந்து எக்ஸாமின் பண்ணி அவங்கள வந்து இன்டர்வியூ எடுத்து அவங்களோட மெடிக்கல் டெஸ்ட்டெல்லாம் வந்து ப்ராப்பராக எடுத்து இவங்கள வந்து செலக்ட் பண்ணாங்களா என்னென்னு அது வந்து கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ரொம்ப வியர்டாக பிஹேவ் பண்ணுறாங்க. எல்லா கண்டஸ்டண்ட்டும் வந்து ஆச்சரியமாக பார்க்குறாங்க, எதுக்காக இவங்க வந்து சடனாக வந்து இப்படி பர்ஸ்ட் அவுட் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று இருக்குது. அண்டு முக்கியமான ஒரு பாயிண்ட்டுங்க, இங்கே நந்தினி அங்கே வந்து இந்த பர்ஸ்ட் அவுட் ஆகிட்டு அவங்க வந்து கத்திட்டு இருந்தாங்க, கரெக்டுங்களா? ஸோ அதில் வந்து ஒரு பாயிண்ட் ஒன்று சொன்னாங்க பாருங்கள், அது தாங்க இந்த தம்ப்நெயிலுக்கான ஒரு ஸ்டோரி. என்னென்னா, கலையரசன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. கலை எங்க அப்படின்னு சொல்லிட்டு கலையை கூப்பிட்டுட்டு, நான் முதல் வாரம் வந்து உன்னை நாமினேட் பண்ணேன், எஸ் கரெக்ட், ஐ அக்ரி, பட் உன் கண்ணில் வந்து அந்த பவர் இருக்குது, கண்ணில் வந்து சக்தி இருக்குது, நீ பாரு, நீ தான் வந்து வின்னர் ஆக போகிற அப்படின்னு சொல்லிட்டாங்கங்க. இது என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து எனக்கு அந்த 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 ஒரு பர்டிகுலர் சீனை பார்த்தபோது திடீர்னு நம்ம அகோரி கலையரசன் ஞாபகம் வந்துடுச்சுங்க. ஓ, நம்ம கலையரசன் ஏதோ மந்திர போட்டு ஏதாச்சும் பண்ணிவிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு தாட் வந்து எனக்கு வந்துச்சு. உங்களுக்கு வந்துச்சா என்னன்னு தெரியல, வந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன் பர்டிகுலராக அவரை வந்து வின்னர்ன்றாங்க, இது ஏதோ சரியாக படலையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. இந்த இன்ட்ரடக்ஷன் ரவுண்டில் இந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க இல்லைங்க, அப்போது விஜய் சேதுபதிக்கே பர்சனலாக வந்து நான் ஒரு மந்திரம் சொல்கிறேன் ஏர் க்ரோத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொன்னார். ஸோ இன்னும் அந்த அகோரித்தனம், அந்த மந்திரம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திர தந்திரம்லாம் அவருக்குள்ளே இன்னும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஒரு வேளை அப்படி பிஹேவ் பண்ணாங்களோ என்னவோ தெரியலை. இது இந்த டவுட் ஏன் வந்துச்சுன்னா, ஏன் கலையரசனை வந்து அவங்க வந்து வின்னருன்னு சொன்னாங்க. ஸோ அப்போ தான் இது வந்து மைண்டில் ஃப்ளாஷ் ஆச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, பிக் பாஸ் வந்து நந்தினியை வந்து கன்ஃபெஷன் ரூம் கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்களோட விஷயத்த சொன்னாங்க. இந்த மாதிரி நான் வந்து ரியலாக இருக்க விரும்புகிறேன், ஸோ இது வந்து எனக்கு செட் ஆகாது, நான் இவங்க மத்தியில் வந்து இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பிக் பாஸ் வந்து ஒரே வார்த்தை சொன்னாங்க, இந்த சைடு வந்து டோர் இருக்குது, ப்ளீஸ் நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதாங்க, முடிச்சிட்டாங்க. பிக் பாஸ் ஆடிஷன்ஸ் எல்லாம் நிறைய பேர் டிசர்விங்காக இருக்காங்க. அவங்களெல்லாம் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணியிருந்தா இந்த நிலைமை வந்திருக்குமா? ஸோ எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்.
என்னங்க பிக் பாஸ் டீம். ஓகே கைஸ், இதுதான் வந்து பிக் பாஸ் டே 5 நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இன்னும் சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து இன் ஃபியூச்சர் பிக் பாஸ் சீசன் 9 நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி வந்து வீடியோ பண்ணலாம் இன் ஃபியூச்சர். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐ சி கைஸ் இன் நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.